வணக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 7ஆம் தேதி நிஃப்டி 1.3% கூடுதலாக க்ளோஸ் ஆகியிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,095 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,410 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 3,315 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,071 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,270 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 3,801 கோடி ரூபாய்க்கு. ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இன்றைக்கி அப்டேட் வெளியிடுவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி அப்டேட் வெளியிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாற்றம் செய்கிறாங்களா இல்லையா ஆர்பிஐ. பெரும்பாலான வல்லுநர்கள் சொல்லியிருப்பது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் விட்டுருவாங்க. என்எஸ்சி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் அவங்களுடைய Q1 ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 4,510 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 51% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 2,567 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 39% அதிகரிச்சிருக்கு. டாடா மோட்டார்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், மூடிஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. கார்ப்பரேட் ஃபேமிலி ரேட்டிங்கை BA3லேருந்து BA1 உயர்த்தி இருக்கிறாங்க. அவுட்லுக் பாசிட்டிவ். டாடா மோட்டார்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த மற்றொரு தகவல் என்னென்னா, அவங்களுடைய புது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை அறிமுகம் செய்கிறாங்க. கர்வ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதோடைய துவக்க விலை 17.5 லட்சம் ரூபாய். ஜிண்டால்ஸா ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் சேல்ஸ் 3,384 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 571 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. ராம்கோ சிஸ்டம்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க கெனேடியன் அரசு கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட். என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடல. டிரான்ஸ்போர்ட் கனடாஸ் ஏர்கிராஃப்ட் சர்வீசஸ் டைரக்டரேட் கிட்ட இருந்து கிடைத்த மல்டி இயர் கான்ட்ராக்ட். ஆலம்பிக் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சோரியாசிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலம்பிக் ஃபார்மா. ஏஐஏ இன்ஜினியரிங் பைபேக் அறிவிச்சிருக்கிறாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக 10 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வரைக்கும் அவங்க திரும்ப பெறாங்க. அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் அது 1.06%. விலை நிர்ணயித்திருப்பது 5,000 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து 12% கூடுதலாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 500 கோடி ரூபாய் செலவு செய்ய இருக்கிறாங்க இந்த பைபேக் இருக்குது. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, பைபேக் ரேஷியோனா என்ன, அதை முன்கூட்டியே கணிக்க முடியுமா போன்ற தகவலை வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏஐஏ இன்ஜினியரிங் முன்னவே டிவிடெண்ட் அறிவிச்சிருந்திருக்கிறாங்க 16 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் 20. ஜோஸ் இன்ஜினியரிங் கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 2 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் ஜேசிபி கிட்டேருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. டிசிஎன்எஸ் க்ளோதிங் கம்பெனியுடைய ஷேர்ஸை டிஏஎஃப்டிஐ இன்வெஸ்டர்ஸ் லிமிடெட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 15.7 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை 580 ரூபா 14 பைசா. எம்டார் டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ப்ளூம் எனர்ஜி கார்பரேஷன் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டருடைய மதிப்பு சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 $1.1 மில்லியன், நிதியாண்டு 2026 $7.63 மில்லியன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எம்டார் டெக்னாலஜிஸ். காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் எபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. பாலாஜி அமைன்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 393 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 423 கோடி ரூபாயாக இருந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 46 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 72 கோடி ரூபாயாக இருந்தது. சஃபயர் ஃபுட்ஸுடைய ஷேர்ஸை அரிஞ்சயா மொரிஷியஸ் லிமிடெட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 23,90,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 1,649 ரூபா 94 பைசா. யார் வாங்கியிருக்கிறாங்க? கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் 5.99 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை நேற்று வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை 1,650 ரூபாய். பிவிவி இன்ஃப்ரா ஜூலை மாதத்தில் போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் அதற்குரிய ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் 20ஆம் தேதி.
கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் லிமிடெட் தரப்பில் இருக்கக்கூடிய அப்டேட், அவங்க ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ₹1.25. கம்பெனியுடைய 25வது ஆனிவர்சரியை முன்னிட்டு இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 17. ஸ்டாக் ஸ்பிளிட்டும் அறிவிச்சிருக்காங்க. ₹5 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹1 மாற்றுறாங்க. டாக்டர் லால் பேத்லாப்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹6. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது ரெவென்யூ ₹602 கோடி, இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹108 கோடி, இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஹிந்து பிஸ்னஸ் லைனில் வந்த செய்தி குறித்தான விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி? அரசு LICயில் இருக்கக்கூடிய 5% ஸ்டேக்கை நிதியாண்டு 2025 விற்பனை செய்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஹிந்து பிஸ்னஸ் லைனில். இதற்கு என்ன விளக்கம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரியான எந்த தகவலும் கம்பெனி கைவசம் கிடையாதுன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் 52 அறைகள் கொண்ட ஒரு ஹோட்டலை குஜராத்தில் திறக்கிறாங்க. இது குஜராத்தில் அவங்களுடைய 7வது ப்ராப்பர்ட்டி. GE T&D இந்தியா லிமிடெட் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு ₹305 கோடி. ஆர்டிஃபேக்ட் ப்ராஜெக்ட்ஸ் NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு ₹4 கோடி. சாக்ஸாஃப்ட் லிமிடெட் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 4 ஷேர் வைத்திருந்தால் அதற்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 13. கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கிராஸ் ரெவென்யூ ₹693 கோடி, இயர் ஆன் இயர் 14%, குவார்டர் ஆன் குவார்டர் 9% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹95 கோடி, இயர் ஆன் இயர் 9%, குவார்டர் ஆன் குவார்டர் 33% அதிகரிச்சிருக்கு. பிரபுதாஸ் லீலர் சில ஸ்டாக்ஸ்க்கான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு ஹோல்ட் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ₹941. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ONGCக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பிரபுதாஸ் லீலர் எதிர்பார்க்குற டார்கெட் 322. பாரதி ஏர்டெலுக்கு அக்குமுலேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1593. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு பிரபுதாஸ் லீலர் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2484. ஊனோ மிண்டா குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹3818 கோடி, இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹199 கோடி, இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி சன்ரூஃப் மேனுஃபேக்சரிங் ஆலை ஹரியானாவில் அமைக்க இருக்கிறாங்க. அதற்காக ₹63 கோடி செலவு செய்ய கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ ₹3428 கோடி, இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது நெகட்டிவ்ல இருக்கு. ₹215 கோடி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹162 கோடி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ஃபீனிக்ஸ் மில்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்கு. கோயம்புத்தூரில் அவங்க நிலம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ரீமியம் ரீட்டைல் டெஸ்டினேஷன் ப்ராஜெக்ட் அங்கே அமைக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஃபீனிக்ஸ் மில்ஸ். JSW ஸ்டீல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்த செய்தி. என்ன செய்தினா, JSW ஸ்டீல் ₹2500 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாகன்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் JSW ஸ்டீல் கிட்ட. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட்ஸ் மொரீஷியஸ் பிரைவேட் லிமிடெட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 1,23,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல ₹1113.65. PNB பரிபாஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் உடைய ஷேர்ஸை. 1,23,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல ₹1113.65. மேரிகோ தரப்புல அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக கம்பெனிக்கு பாதிப்பு இருக்கின்ற செய்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டாக்கும் ஒரு நாளைக்கு வீழ்ச்சியை பார்த்தது 6%. 2 நாட்களுக்கு முன்னாடி விழுந்ததையும் நம்ம தகவலாக பார்த்துருந்தோங்க. இப்போ கம்பெனி தரப்புல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. பெரிய அளவில் அவங்களுடைய ரீட்டைல் சேல்ஸ் ஃபோர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேலையை துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பங்களாதேஷில் அந்த பாதிப்பு இருந்தது, ஆனால் மறுபடியும் இப்போ சேவையை துவங்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. விரைவில் உற்பத்தியும் அங்கே துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மேரிகோ. ஆகஸ்ட் 8 இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: LIC இந்தியா, ரெயில் விகாஸ் நிகம், ஆயில் இந்தியா, ஐஷர் மோட்டார்ஸ், பாரத் ஃபோர்ஜ், செயில், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஜாக்கி பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி, கண்டெய்னர் கார்பரேஷன், பயோகான், விஏடெக் வெபாக், ஆண்டனி வேஸ்ட் ஹேண்டலிங் செல் மற்றும் MRF. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, இது நேற்றுக்கான டேட்டாங்க. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். வெங்கீஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். 1657% வால்யூம் அதிகரித்தது. துன்சரி வெஞ்சர்ஸ் 16% ஷேர் பிரைஸும் 136% வால்யூம் அதிகரிப்பு. சாக்ஸாஃப்ட் 13% அதிகரித்தது. 1379% வால்யூம் அதிகரிப்பு. போனஸ் அறிவிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 12% ஷேர் பிரைஸும் 111% வால்யூம் அதிகரிப்பு. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் 12% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 238% வால்யூம் அதிகரிப்பு. HFCL 12% ஷேர் பிரைஸும் 120% வால்யூம் அதிகரிப்பு.
ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 275% வால்யூம் அதிகரிப்பு. ஆயில் இந்தியா 8% ஷேர் பிரைஸும் 113% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சங்வி மூவர்ஸ் 13% வீழ்ச்சி, 518% வால்யூம் அதிகரிப்பு. வாதிலால் இண்டஸ்ட்ரீஸ் 9% விழுந்தது, 763% வால்யூம் அதிகரிப்பு. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 5% விழுந்தது, 650% வால்யூம் அதிகரிப்பு. EIH 4% விழுந்தது, 720% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ரீ சிமெண்ட்ஸ் 4% வீழ்ச்சி, 549% வால்யூம். கிளாண்ட் ஃபார்மா 4% விழுந்தது, 489% வால்யூம் அதிகரிப்பு. பேட்டா இந்தியா ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம், 3% விழுந்தது, 195% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.